மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஃபைனல் இயர் இன்டர்ன்ஷிப் போகிற மாணவர்களுக்கு எக்ஸாம் எப்போ, அப்புறம் ரிசல்ட் வந்து மார்க்ஸாக வருமா கிரேடாக வருமா, அது மார்க் ஷீட்டில் வந்து மார்க் வருமா கிரேடு வருமானு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பாலிடெக்னிக் அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இன்டர்ன்ஷிப் போகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்ன்ஷிப் போகிற ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம் எப்போ அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க. ஏன்னா இப்போ ஃபைனல் இயர் மாணவர்களில் வந்து 2 விதமாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து ரெகுலராக காலேஜுக்கு வந்து தியரி எக்ஸாம் ப்ராக்டிகல் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. இன்னொரு தரப்பினர் பார்த்திங்கன்னா வந்து கல்லூரியிலேருந்து கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் வந்து போனாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் பார்த்திங்கன்னா வந்து 6 மாதம் அதுக்கான வேலிடிட்டி. ஸோ அதனால் அந்த இன்டர்ன்ஷிப் மேக்ஸிமம் ஜூன் மாதம் தான் முடியும். ஸோ அப்போ வந்து ஜூன் மாதம் முடியும் போது அந்த ஜூன் மாதம் அந்த கம்பெனிலேயே அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க மிட் டேர்ம்லேயே. ஒரு 3 மாதம் முடிஞ்சிருக்கும் போதே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அந்த இன்டர்ன்ஷிப் முடியும் போது உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் லாஸ்ட்லேயோ இல்லைன்னா வந்து ஜூலை மாதம் ஸ்டார்டிங்லேயோ உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து கிரேடு வருமா இல்லைனா மார்க்கில் வருமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் ரெகுலேஷன் 2023 ஸ்கீம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டும் சரி மார்க் ஷீட்லேயும் சரி கிரேடு வரும். மற்றபடி என் ஸ்கீம் மாணவரோ இல்லைன்னா பழைய இந்த 2023 ஸ்கீம் இல்லாத மாணவர்களுக்கு உங்களுக்கு மார்க் சிஸ்டம் தான் வரும். நீங்கள் வந்து 60 மார்க் எக்ஸாம் எழுதினாலும் புதிய பாடத்திட்டத்தில் எக்ஸாம் எழுதினாலுமே உங்களுக்கு மார்க்காக தான் வரும். இப்போ படிச்சுட்ருக்கிற ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், இப்போ முடித்த தேர்ட் இயர், இந்த 3 இயருக்கு மட்டும்தான் கிரேடில் வந்து மார்க் ஷீட்டு வரும், எக்ஸாம் ரிசல்ட்டும் வரும். மற்றபடி இன்டர்னல் மார்க்கு எக்ஸ்டர்னல் மார்க் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. கிரேடு மட்டும் தான் பார்க்க முடியும். பழைய மாணவர், அதாவது என் ஸ்கீம் மாணவராக இருந்தாருன்னா, அதாவது இசட் ஸ்கீம் மாணவராக இருந்தாங்கன்னா அவருக்கு வந்து மார்க்கில் ரிசல்ட்டு பார்க்கலாம். ஸோ வேறு எதனா கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.